இந்த பைரவி வந்துட்டு இலக்கியா கிட்டேருந்து நம்ம கௌதம பிரிக்கிறதுக்காக ஏதோ சின்ன சின்னதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தாலும் கௌதமும், இலக்கியாவும் பிரிய போறதே கிடையாது அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தான். ஆனா, இப்போ இந்த பைரவி பிளான் பண்ணியிருக்க ஒரு விஷயம், நம்ம ஜானகிக்கு வந்து இப்ப என்ன தெரிஞ்சு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, இப்போ அந்த ஜானகி அதாவது அஞ்சலி அந்த பைரவிய வந்து இப்ப என்ன அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட போறாங்க. நீ வந்து இவ்ளோ நாளா நான் வந்து அதாவது கௌதம வந்து விட்டு பிரிய முடியாம, அவன வந்து இப்ப என்ன எப்படியாச்சும் உன் கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா, அதுக்காக வந்து இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவு எந்த அளவுக்கு கேவலமானதுன்னு தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பைரவி அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, இதுக்கப்புறம் வந்து இப்ப உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கௌதமும், இலக்கியாவும் எங்க இருக்காங்களோ, அதுதான் என்னோட சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம ஜானகி இருந்துட்டு, இப்போ கௌதம் கூடயே வந்து இப்ப கிளம்பி போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகிக்கு ஃபோன் பண்ணி, இந்த பைரவியோட ஃபோன எடுத்து செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஏதாச்சும் வந்து யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆறுமுகத்தோட நம்பரு, அது மட்டும் இல்லாம வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஏன்னா, இப்போ நம்ம இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பாச்சும் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து போராடிட்டு இருக்காரு. ஆனா, அவங்க வந்து இப்போ இதுல ஒரு முடிவோட இறங்கியிருந்தாங்க அப்படின்னா, அஞ்சலியோட கர்ப்பத்தையே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா வந்து என்ன பண்றது? அவங்க தான் கோட்ட விட்டுட்டு, இப்போ கொடிய பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து இப்போ நம்ம கௌதம் சொன்ன மாதிரியே, நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த ஃபோன எடுத்து பார்க்கும்போது, அதுல இருக்க வாய்ஸ் மெசேஜ கேட்டதும் பயங்கரமா வந்து அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. அப்படி அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அதாவது இந்த பைரவிக்கு வந்து தெரியாது. ஆல்ரெடியே நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு, உள்ள வந்து ஆளுங்கள செட் பண்ணி, இங்க இலக்கியாவ வந்து தீர்த்து கட்ட சொல்லியிருக்கிற விஷயம். ஆனா, அதே சமயம் இந்த அஞ்சலி இருந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாரி தான் நாளைக்கு காலையிலக்குள்ள வந்து அந்த இலக்கியா உயிரோடவே இருக்கக்கூடாது. அவள வந்து போட்டு தள்ளிடுங்க. அவ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையா தான் வந்து நிப்பா. இந்த கௌதம் பையன் வந்து சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பா வந்து அந்த இலக்கியாவ வெளிய எடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் அவன் போறதுக்கு வந்து தயாரா இருப்பான். அதனால இப்போ அடுத்த இயரிங் வர்றதுக்குள்ள அந்த இலக்கியாவோட கதைய முடிச்சிருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ வந்து போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இது இவ்ளோ பெரிய ஆளா வாழ்ந்து வச்சிருக்கா, ஒரு ஃபோனுக்கு லாக் போட தெர்ல, ஒரு ஃபோன்ல வந்து சீக்ரெட்டா வச்சுக்க தெர்ல. இந்த மாரி இருந்தா எப்படி வந்து வேலைக்கு ஆகும்? நம்ம ஜானகி வேற வந்து அத கேட்டாங்க. உடனே கௌதம்க்கு அந்த வாய்ஸ் இத வந்து அனுப்பிச்சுட்டு நம்ம கௌதம் வந்து என்ன சொல்றாங்க, அம்மா நீங்க வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜானு. நான் வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, காலையில விடிஞ்ச உடனே அந்த பைரவிய பார்க்கறதுக்காக வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்தில தான் இப்போ ஜானகி இருந்துட்டு, "பைரவி நீ பண்ணிட்டு இருக்க விஷயம் கொஞ்சம் கூட சரியில்ல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணி நீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம ஜானகி இருந்துட்டு, பைரவிய பலார் பலார்ன்னு கன்னத்து மேல எறிஞ்சு, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, நீ வந்து கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவ பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்த. ஆனா இலக்கியாவ வந்து மொத்தமா இந்த உலகத்த விட்டே அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு உனக்கு எவ்ளோ தைரியம் வந்துச்சு? அது மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு மட்டும் எதனா ஒரு சின்ன கீறல் பட்டாலுமே கூட, உன்ன வந்து தூக்கி ஜெயில்ல வச்சுருவோம். ஏன் வந்து கௌதம் உன்ன கொல்றதுக்கு கூட வந்து தயங்க மாட்டான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.